ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும், அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்குற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சென்டர் இருக்கு, 4 சென்டர் இருக்கு. அதில் கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களை பார்த்த காட்சிகள் பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை, 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டான். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊர்ல நடக்குது, எங்க ஊர்ல நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான். தினந்தோறும் பார்க்கிறோம். எல்லா படத்திலும் வன்முறைகள். 10 பேர் சேர்ந்து ஒரு கொடூரமா வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், இதெல்லாம் நம்ம ஒரு படமாக தான் காட்சியாக தான் நடத்துகிறோம். ஆனால் அதை பார்க்குற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. இப்படிதான் நடக்கும். அங்கே 2 பேரை வெட்டிட்டாங்களா, 10 பேரை வெட்டிட்டாங்களா, அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது, பதற்றமே இருக்காது, படபடப்பு இருக்காது, பதைப்பு இருக்காது.
அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். வீட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தர் துப்பாக்கியால சொல்றான் கர்நாடகாவில். ஏண்டான்னா அவன் இடதுசாரி சிந்தனையாளர். நாடு அமைதியாக இருக்கிறது, பதறவே இல்லை. அந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை. ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதும் ஒரு காரணம். நெல்லை பாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார், நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார். அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார், அண்ணன் தானு அவர்களும் பேசினார். ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்று இல்லை. முதலீடு தான் சிறிய முதலீடு, பெரிய முதலீடு. சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம், சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள், அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். வந்ததும் அண்ணன் சொன்னார், 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த காலத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனியே சங்கங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும். அந்த படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர், தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும். சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது, சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது, மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது, இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்கிற சிந்தனை தேவை. பெரியார் அதற்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். 65 வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கமில்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இளம் இயக்குனர், இளம் தயாரிப்பாளர், இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை என்கிற நிலை இருந்தது. அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை
தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான்.